Good morning. Good morning. So, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்து essay 250. This is for CA final, chapter number 2. Okay. So, last classல நம்ம பார்த்தது வந்து essay 240 நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இது வந்து essay 250. So, essay 250 பொறுத்த அளவுல அதோட நேம் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுக்கலாம். Consideration of laws and regulations in an audit of financial statements. So first of all, இது யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்? ஒரு ஆடிட்டருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும். அப்ப ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆடிட்டர் அவர் எந்த கிளைண்ட் ஆடிட் பண்றாங்களோ, எந்த என்டிட்டி ஆடிட் பண்றாங்களோ அந்த என்டிட்டியை பொறுத்த அளவுல he has to apply all the standards on auditing that is applicable to them. So SA 250 is a very common ஒரு standards on auditing which is applicable to almost any entity that we audit. ஏன்னா எல்லா என்டிட்டியுமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு சில லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கும். ஸோ அந்த லா, அந்த ரெகுலேஷன்ஸ் ஒரு அந்த ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஆடிட் பண்ற அந்த ஆடிட்டி, நீங்க ஆடிட் பண்ற அந்த கிளையண்ட், அந்த என்டிட்டி அது எல்லாத்தையும் கரெக்டா அட்ஹியர் பண்ணியிருக்காங்களா, கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ இப்போ வந்து நீங்க லாஸ், ரெகுலேஷன்ஸ் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஆடிட்டரை பொறுத்த அளவுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 லாஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் டு கம்ப்ளை, அவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் டு கம்ப்ளை இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க அந்த கம்பெனி ஆடிட் பண்றதுக்கு போயிருக்கீங்க. இப்ப என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு இது எல்லாமே அவங்க அட்ஹியர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொன்றா வரிசையா செக் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு ஆடிட்டருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நோ, வி டோன்ட் ஹேவ் தட் ரிக்வயர்மெண்ட் அட் ஆல். அப்போ நம்மளோட ரெக்வயர்மெண்ட் என்ன? See, first of all, understand there are two types of compliance or two types of laws and regulations. சில law and regulations வந்து எப்படி இருக்கும்னா அதை ஃபாலோ பண்ணாதான் உங்களால கரெக்டான ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டான டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது பேலன்ஸ் ஷீட்ல, P&L அக்கௌண்ட்ல நீங்க போடுற சில மெட்டீரியல் அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷரை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு பவரே வந்து சில லா கிட்டையும் ரெகுலேஷன்ஸ் கிட்டையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் லாஸா இருக்கலாம், இல்லை டாக்ஸேஷன் லாஸா இருக்கலாம். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டை ஃபாலோ பண்ணி தான் நீங்க நிறைய மெட்டீரியல் அமௌண்ட்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸை உங்களோட பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வருவீங்க. அதனால பேசிக்லி நான் சொல்ல ட்ரை பண்றது என்ன, லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதமா நீங்க பிரிக்கிறீங்க. நம்பர் ஒன், which has a direct effect on the financial information. அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணா உங்களோட இந்த இடத்துல கரெக்டான ப்ராஃபிட் அமௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி there are laws and regulations, and there are also laws and regulations which do not have a direct effect on the financial information. Example, probably ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்றதா இருக்கலாம், இல்ல இந்த லைசன்ஸ் ரெனியூவல் பண்றதா இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நார்மல் ஆப்ரேஷனல் லைசன்ஸ் ஒரு அந்த மாதிரி ஒரு என்வைரன்மெண்டல் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து they don't have any direct effect on the financial statements. ஸோ இப்படி ரெண்டு இருக்கு. ஸோ நம்ம ஆடிட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம தான் அந்த இடத்துல ஆடிட் பண்ண போயிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. எந்தெந்த கம்ப்ளைண்ட்ஸ், எந்தெந்த ரிக்வயர்மெண்ட்ஸ், என்னென்ன லாஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸோட டைரக்டா எஃபெக்ட் இருக்கோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல, அதன் மீது நம்மளோட கவனம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஓகே. இன்னொன்று வந்து என்னன்னா, பெரிய அளவுல நம்ம கவனம் செலுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் அதனால அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தா உடனே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு நம்பர் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா அஃபெக்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தப்பல நம்ம என்ன பார்க்க போறோம், இது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டென்ட்டை படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் I'll tell you how இந்த கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி ஃபார்மேட்ல இருந்து எப்படி இதை வியூ பண்றாங்கன்றது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, SA 250 ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட எப்படி வந்து நம்ம கம்ப்ளைன்ஸ் இருக்கா என்னன்றது நம்ம பார்க்க போறோம். நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் இஸ், ஒரு கம்பெனி, தட் இஸ் ஒரு என்டிட்டி, நீங்க யார் ஆடிட் பண்ண போறீங்களோ அந்த என்டிட்டி எல்லா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளை பண்ணிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடையதா அப்படின்னு கேட்டா கிடையாது. நோ, இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப
எல்லா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளை பண்ணிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு, கம்ப்ளை பண்ண வேண்டிய பொறுப்பு, we need to comply with this அப்படிங்கிற அந்த கம்ப்ளைன்ஸ் பொறுப்பு யார் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பெனி தான் எடுத்துக்கணும். தட் இஸ் அந்த என்டிட்டி தான் எடுத்துக்கணுமே தவிர ஆடிட்டர் எடுத்துக்க வேண்டாம். அப்போ ஆடிட்டருக்கு தான் பொறுப்பே இல்லைல்ல. அப்புறம் எதுக்காக நாம இந்த SI 250 படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு ஆடிட்டருடைய வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டு obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement. இது நான் டைம் அண்ட் அகைன் உங்களுக்கு நிறைய இட்டரேட் பண்ணிட்டே இருக்கேன். பிகாஸ் ஒரு ஆடிட்டர் ஓகே அங்க ஒரு என்டிட்டிக்கு வந்து ஒப்பீனியன் கொடுக்கறதுக்குள்ள போறாரு அப்படின்னா அவரோட மேஜரான ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement whether due to fraud or error. அப்ப அது என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சாதான் நாங்க போய் ஒப்பீனியன் கொடுக்க முடியும் இல்லையா. அப்ப to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatements. Okay, taken as a whole, like whether due to fraud or error. அப்ப நான் போய் ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. டேக்கன் ஆஸ் அ ஹோல், நான் ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் ஆஸ் அ ஹோல் ஓவராலா நான் பார்க்கும்போது there are no material misstatements. அகைன் உங்களுக்கு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் இன்டர்மீடியட்ல. தெரியலன்னா சிம்பிளா எப்படி சொல்லலாம், வாட் இஸ் மெட்டீரியல்? இந்த விஷயத்த போய் மறைச்சிட்டீங்களே, இது தெரியாம தானே நான் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன், இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்திருப்பேனே அப்படின்னு ஒரு ஷேர் ஹோல்டர் உங்களை பார்த்து அழறாருன்னா அது மெட்டீரியலான இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் இஸ் மெட்டீரியல், வாட் இஸ் அ மெட்டீரியல் டிஸ்க்ளோஷர், வாட் இஸ் அ மெட்டீரியல் அமௌண்ட், வாட் இஸ் மெட்டீரியல்? It is always dependent on what kind of decision making difference it makes. இது சொல்லியிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், இதை மட்டும் தெரிஞ்சுதான் நாங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டோம், இது தெரிஞ்சுதான் நாங்க இப்படி செஞ்சிருப்போமே அப்படின்னு ஒருத்தருடைய டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு நம்பரோ ஒரு டிஸ்க்ளோஷரோ இம்பார்ட்டன்ட்னா அது மெட்டீரியல். ஓகே, சோ உள்ளது உள்ளபடி நம்ம சொன்னோம்னா, நான் எப்பவுமே சொல்வேன் இது வந்து நீங்க வந்து பேசிக் மந்த்ரா மாதிரி இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உள்ளது உள்ளபடி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் போட வேண்டிய இடத்துல 100 ரூபாய் போடணும், இது ஸ்டேட்மெண்ட், கரெக்டா ஸ்டேட் பண்ணிருக்காங்க, ஸ்டேட்டிங் தி அமௌண்ட். மிஸ்டேட்மெண்ட்ங்கிறது இங்க 98 ரூபாய் போட்டிருக்கலாம்ப்பா, இது மிஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இந்த மிஸ்டேட்மெண்ட்னால அப்படியே உலகம் அழியுமா, அப்படியே எல்லாரோட டெசிஷனும் மாறிடுமா, அப்படியே ஒரு இன்வெஸ்டர் வந்து அப்படியே கண் கலங்கி ஐயோ ஏன் இப்படி என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அழுவாரான்னு கேட்டா அப்படிலாம் பண்ண மாட்டார் ஜென்ரலி. பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் 100, மிஸ்டேட்மெண்ட் இஸ் அதுல இருந்து 2 rupees கம்மியா இருக்கு, 1 rupee கம்மியா இருக்கு, இல்ல ஒரு வெரி ஸ்மால் அமௌண்ட், இன்சிக்னிஃபிகண்டான ஒரு அமௌண்ட் கம்மியா இருக்கு இல்ல அதிகமா இருக்கணும், இட்ஸ் நாட் a big deal, so it's misstatement. அப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுக்கு நான் போய் வந்து கிளியர் ஒப்பீனியன், கிளீன் ஒப்பீனியன் கொடுக்குறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தமா? ஆஹா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் தான், மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே இருக்காது. பட் நான் கிளீன் ஒப்பீனியன் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல டெஃபினட்டா ஒரு மெட்டீரியலான மிஸ்டேட்மெண்ட் இருக்காது. அப்போ வாட் இஸ் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் அ மிஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 100ங்கிற இடத்துல நீங்க 60 போட்டிருக்காங்க அவங்க, அப்ப அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ ஒரு சிக்னிபிகண்டான மிஸ்டேட்மெண்ட் தான் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். 100க்கு பதிலா 60 போடுறது இல்ல 100க்கு பதிலா 140 115 போடுறது, இது மெட்டீரியல். அப்ப நான் கிளீன் ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கணும், மெட்டீரியலி மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்ப இவ்வளவுதான் ஆடிட்டருடைய ஆப்ஜெக்டிவ் அந்த இடத்துல என்னன்னா டு கிவ் an opinion. To give an opinion, அந்த opinion கொடுக்கிறதுக்கு முன்னாடி what he has to do அப்படின்னு கேட்டீங்கன்னா to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement. இவ்வளவுதான் அவருக்கு வேணும். அப்ப ஒரு financial statements free from material misstatements இல்லையா அப்படிங்கறது அவருக்கு எப்படி தெரியும்? அப்ப வாட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்? மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளை பண்ணணுமோ அவங்க அதோட கம்ப்ளை பண்ணலைனாலே அது மிஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ப்ரொவைடட் அந்த மிஸ்டேட்மெண்ட்னுடைய எஃபெக்ட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெரிய வருது. இஃப் இட் ஹேஸ் அன் எஃபெக்ட் ஆன் த அமௌண்ட் இல்ல மெட்டீரியல் டிஸ்க்ளோஷர்ஸோட லைக் ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இருக்கும். சில லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நீங்க கம்ப்ளைண்ட்ஸே பண்ணலனாலும் அதனால மேஜரா எந்த ஒரு மெட்டீரியல் அமௌண்ட்டோ இல்ல டிஸ்க்ளோஷரோ எதுவுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெரிய போறதே கிடையாது. சில நேரங்கள்ல சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா
There are certain laws like labor laws, tax laws, which has a direct effect on the amounts and disclosures in the financial statements. அப்படி இருக்கு. சில laws and regulations வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா they don't have a direct effect இருக்கவே இருக்காது. direct effect இருக்கவே இருக்காது. பட் சில நேரத்துல அவங்க வந்து லைசன்ஸை வாங்கியிருக்க மாட்டாங்க, இல்ல லைசன்ஸ் ரெனியூவலே பண்ணியிருக்க மாட்டாங்க. லைசன்ஸ் ரெனியூவலே பண்ணாம இருக்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு அமௌண்ட் அது பாதிக்க போறது இல்ல, ஒரு டிஸ்க்ளோஷர் அது பாதிக்க போறது இல்ல. சில நேரத்துல நீங்க லைசன்ஸே இல்லாம ஒரு பிசினஸ் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த பிசினஸோட கோயிங் கன்சர்னே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடும். யூ கான்ட் ஈவன் ஆப்ரேட், யூ கான்ட் ஈவன் எக்ஸிஸ்ட் as a business because you don't have a license with you, because you have not renewed your license. அப்படின்னு வரும்போது டெஃபினட்டா என்ன ஆயிடுது இந்த இடத்துல, it says that it might not have a direct effect on the material numbers or disclosures, but it actually is going to affect the going concern assumption of the business. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன் வரும் பொழுது even these laws and regulations which do not have a direct effect on the material amounts or disclosures still becomes very important, because you have not complied with that law, because you have not received your license, because you have not received your operational sanctions from them, your company might be in a very big question mark, where உங்களோட ஆபரேஷனே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுது, உங்களோட கோயிங் கன்சர்ன் அசம்ஷனே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுதுன்னும் போது even these laws and regulations which do not have a direct effect on the material amounts and disclosures in the financial statement, even that becomes very important. So நம்ம அதுல தான் வந்து we have to be very careful. Okay, so இதுதான். So I think I made the introductory picture very clear. So SA 220, it has to be learned from the perspective of the auditor. He looks at a company, looks at the entity, or he enters into an entity for what purpose? To give an opinion. To give an opinion, what he should get? He should get a reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatements. So to get that kind of assurance, he is also checking whether the laws and regulations are properly complied by the entity, so that he can be rest assured that yes, okay, I have a reasonable assurance that there are no material misstatements. So that is his objective. So to attain that kind of assurance, what he does is that he is inquiring the management, inquiring with the TCWG that all the laws and regulations that require compliance with has been complied with perfectly. So he does this. At the end of the day, if he gets a reasonable assurance that yes, all the laws and all the regulations that has a direct effect on the financial statements are complied with, and also the auditor has to perform specified audit procedures to find out that even those laws and regulations which don't have direct effect on the financial statements, that should also be complied with, so that there is no major blockage in the road saying that ஐயோ நீங்க அது கம்ப்ளை பண்ணலையா, போச்சு காலி, உங்களோட லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, உங்களால ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இல்லாம நீங்க வந்து யூ ஹேவ் டு மேக் ஷோர் தட் அந்த மாதிரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளை பண்ணாததுனால உங்களோட கோயிங் கன்சர்னே பாதிக்கப்படுமா, அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல, அதையும் நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் தி இன்ட்ரோடக்ஷன். வில் என்டர் இன் டு த ஸ்கிரிப்ட். என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SA 250 deals with auditor's responsibility. ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இது வந்து டீல் பண்ணுது அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? சில இடத்துல வந்து என்னன்னா நமக்கு சில அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. சார் நீங்க உள்ள வாங்க, நீங்க வந்துட்டு நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடையும் நாங்க கரெக்டா கம்ப்ளை பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு எங்களுக்கு சர்டிபிகேஷன் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான சில ஒர்க்கை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட மெயின் சோலோ ஆப்ஜெக்டிவே என்னன்னா, to find out whether all the related or respective laws and regulations ஓட இந்த கம்பெனி கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையா, இதை மட்டும் பார்த்து அதை பத்தி மட்டும் நம்ம சர்டிபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம வெளில வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இன்ஃபேக்ட் எல்லா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா ப்ரொவிஷன்ஸோடய அவங்க கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் எடுத்து அதை பத்தி மட்டுமே நம்ம கவனிச்சு சர்டிபிகேஷன் கொடுத்துட்டு வரணும். பட் SA 250 அப்படிங்கிறது அந்த மாதிரி ஸ்பெசிஃபைடான ப்ராஜெக்ட்ஸ்க்காக இங்கே வழங்கப்படலை. ஸோ த பர்பஸ் ஆஃப் SA 250 இஸ் ஃபார் த ஜெனரல் ஆடிட். இயர் எண்டில் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்க்கு நீங்க போகும்போது
one of the concerns, one of the concerns என்ன அப்படின்னா whether the entity taken as a whole they have complied with laws and regulations or not. அப்படிங்கிற அந்த perspective தான் பார்க்க போறீங்க. So SA 250 deals with auditors' responsibility to consider laws and regulations when performing the audit of financial statements. இதை first தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது the requirements in this audit, in this essay are designed to assist the auditor in identifying material misstatements of the financial statements due to non-compliance. Non-compliance-னால ஏதாவது material misstatements இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆடிட்டருக்கு ஹெல்ப் பண்ண போறோம். அதுதான் இந்த எஸ்ஏயோட மெயினான ரெக்குவயர்மெண்ட். இந்த எஸ்ஏ 250 நம்ம படிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஆடிட்டருக்கு இந்த எஸ்ஐ 250 ஹெல்ப் பண்ண போகுது. என்னென்ன, இந்த பர்டிகுலர் என்டிட்டிக்குள்ள ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகேவா, அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண போறாங்க. அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதனால நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த நான் கம்ப்ளைன்ஸ்னால நடந்திருக்கும் போது. நான் கம்ப்ளைன்ஸ் வித் வாட்? லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நான் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதனால ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தா அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆடிட்டருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. யார் ஹெல்ப் பண்ண போறா? எஸ்ஐ 250 ஹெல்ப் பண்ண போகும் அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் வந்து நீங்க இதை சும்மா நீங்க ஒரு தடவை படிச்சு பார்க்கலாம். புரியலன்னா நீங்க கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க. நான் உங்ககிட்ட இப்ப சொல்லி கொடுத்ததான் இதுல இருக்கும். தட் இஸ் 2 types of laws இருக்கு. ஒன்னு டைரக்ட் எஃபெக்ட், இன்னொன்னு டைரக்ட் எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதான் கீவேர்ட். certain provisions have direct effect on the financial statements in that they determine the reported amounts, disclosures எல்லாம் அவங்களே டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சிலது வந்து they do not have direct effect on the financial statements அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, we are going to study about இந்த எஸ்ஐ 250 ஒரு ஆடிட்டர் ஃபாலோ பண்றாருன்னா எதுக்காக ஃபாலோ பண்றாரு? there are 3 objectives. ஓகே, நான் சொல்றதை நல்ல மனசுல நிறுத்திக்கிட்டு இந்த 3 வேர்ட்ஸ் அழகா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்ட் என்னன்னா சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். செகண்ட் கீவேர்ட் என்னன்னா ஸ்பெசிஃபைடு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். தேர்ட் கீவேர்ட் என்னன்னா ரெஸ்பாண்டுங்கிற ஒரு கீவேர்டும், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சஸ்பெக்டட் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறதும். இதை மட்டும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ objectives of SA 250, there are 3 objectives. Number 1, first one வந்து sufficient appropriate audit evidence. Okay, sufficient appropriate audit evidence. அதுக்கப்புறம் செகண்ட் கீவேர்ட் வந்து என்னன்னா ஸ்பெசிஃபைட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸ்பெசிஃபைட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்க இப்படி எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி டு நான் கம்ப்ளைன்ஸ் அண்ட் சஸ்பெக்டட் நான் கம்ப்ளைன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்லி தரப்போறேன். என்ன அப்படின்னா there are 3 objectives. Number 1, எந்தெந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸினுடைய எஃபெக்ட்னால உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு டைரக்டான எஃபெக்ட் இருக்கோ, it has a direct effect on the financial statements such that the compliance or non-compliance with those laws and regulations determines the material amount or disclosure in the financial statements இருக்கோ, அந்த laws and regulations பத்தி தான் first objective பேசுது. Second objective எது பேசுனா, those other laws and regulations which don't have a direct effect on the financial statements அதை பத்தி பேசுது. நம்பர் 3, காமனாவே நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி தான் தேர்ட் அப்ஜெக்டிவ் பேசுது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எந்தெந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால டைரக்ட் எஃபெக்ட் இருக்கோ அந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இந்த என்டிட்டி கரெக்டா கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் கலெக்ட் சஃபிஷியன்ட் appropriate audit evidence to make sure that the laws and regulations which have a direct effect on the financial statements are being complied with, so that there is no material misstatements on the financial statements taken as a whole, whether due to fraud or error. அப்படி சொல்றாங்க. அப்ப sufficient appropriate audit evidence, sufficient ஆன, அதாவது போதுமான அளவுக்கு adequate ஆன audit evidence கலெக்ட் பண்ணுங்க, appropriate ஆன audit evidence கலெக்ட் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. sufficient and appropriate. உங்களுக்கு சப்போஸ் sufficient and appropriate audit evidenceனா எனக்கு என்னன்னே தெரியல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க யூடியூப் வீடியோஸ் இருக்கு, அதுல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நான் சஃபிஷியன்சினா என்ன, அப்ராப்ரியேட்னஸ்னா என்ன நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இல்ல மேம் எனக்கு அப்படியும் தெரியல, என்னால வீடியோ எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல மேம் அப்படின்னு கேட்டா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரி சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட்க்கு எனக்கு மீனிங் தெரியல மேம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா?
ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விச் ஹாஸ் அ டிரெக்ட் எஃபெக்ட் இருக்கும். அங்க நீங்க என்ன மாதிரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும்? சஃபிஷியன்டான அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். நம்பர் 2, ஸ்பெசிஃபைடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2 வேர்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபைடு ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும். எங்க பர்ஃபார்ம் பண்ணணும்? those laws and regulations that don't have a direct effect on the financial statements. டைரக்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எஃபெக்ட்லாம் கிடையவே கிடையாது. இன்டைரக்டா ரொம்ப 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 டிஸ்டன்டான எஃபெக்ட் தான் அங்க இருக்கு. டோன்ட் ஹேவ் அ டைரக்ட் எஃபெக்ட் அட் ஆல் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கான சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸை மட்டும் பர்ஃபார்ம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நீங்க சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை. ஸ்பெசிஃபைட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி ஒன்றும் பெருசா கோயிங் கன்சர்ன் அசம்ஷன்கே பங்கமா வராத அளவுக்கு இருந்தா நமக்கு போதும். ஸோ அந்த ஸ்பெசிபிக் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நீங்க அப்ளை பண்ணா போதும் ஃபார் தோஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் டோன்ட் ஹேவ் டிரெக்ட் எஃபெக்ட் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க? தேர்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். இதுக்கு 2 விஷயத்துக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒன்னு, அந்த இடத்துல கம்ப்ளைன்ஸ் இல்லைன்னு தெரிய வரும் பொழுது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க? ஹவு ஆர் யூ கோயிங் டு ரியாக்ட்? when you find out that there is a non compliance, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க? நம்பர் 2, நான் கம்ப்ளைண்டா இல்ல கம்ப்ளைண்டான்னு தெரியல, ஆனா இவங்க கரெக்டா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கிறதுக்கு சாலிடிஃபிகேஷனா எந்த ப்ரூஃபுமே இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணலங்கிறதுக்கும் கிளாரிட்டியான ஒரு ப்ரூஃப் இல்லைன்ற ஒரு சஸ்பெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் போது தட் இஸ் கால்ட் அஸ் சஸ்பெக்டட் நான் கம்ப்ளைன்ஸ் இருக்கு. சஸ்பெக்டட் நான் கம்ப்ளைன்ஸ் இருக்கும் போது நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க? நான் கம்ப்ளைன்ஸ் தெரியும் போது நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க? இந்த 2 விஷயத்திலயுமே ரொம்ப 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 ரூட்டடா ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். என்னன்னா, நான் கம்ப்ளைன்ஸ் வரும்போது இந்த சிச்சுவேஷன் நீங்க மறுபடியும் 2ஆ பிரிச்சு அதை ஹேண்டில் பண்ணணும். என்னன்னா, இந்த நான் கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, they have not complied to அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் அந்த தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ் இவங்களும் பொறுப்பா? தட் இஸ் இவங்களும் உடந்தையா? அதாவது ஒரு லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கம்ப்ளை பண்ணணும், அதுதான் கரெக்ட். ஆனா இவங்க அதை கம்ப்ளை பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு நம்ம ஒரு ஆடிட்டர் போய் கேள்வி கேட்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வேலை யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அவங்க சொல்லுவாங்க, சாரி சார் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உடனே போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட கேக்குறீங்க. சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் இஸ் a person who has to comply with all the laws and regulations. அவங்களாம் போய் கேக்குறீங்க. அதுக்கப்புறமா those charged with governance இருப்பாங்க. அதாவது அவங்க யாருன்னா சிஇஓ ஆஃப் த கம்பெனி, அப்படின்னா ஆடிட் கமிட்டி, அந்த மாதிரி ஸ்பெஷல் மேனேஜிங் பீப்புள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க. எல்லாருமே அப்படியே அமைதியாவே இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுது, ஓ இந்த நான் கம்ப்ளைன்ஸ்ல இந்த டிசிடபிள்யூஜி இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தவறை பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி சரியா வேலை பார்க்கல, சரியா கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலன்னா நீங்க போய் கவர்னன்ஸ் கிட்ட கேட்கலாம். ஒரு எம்ப்ளாயி பண்ணலன்னா போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்கலாம். ஒரு மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து தப்பு பண்ணிருந்துச்சுன்னு சொன்னா நீங்க டைரக்டா போய் சிஇஓ கிட்ட கேட்கலாம். இப்ப அதுல சிஇஓ, சிஎஃப்ஓ, சிசிஓ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தவறை பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒண்ணு உங்க ஒப்பீனியன்ல அதை காமிச்சிருங்க, இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குன்றது ஒப்பீனியன்ல காமிங்க. இல்லையா டைரக்டா வெளியில ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணுமா, இல்ல செபி கிட்ட ரிப்போர்ட் பண்ணணுமா, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இஃப் யூ ஹேவ் சம் லீகல் ரிப்போர்ட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ், வேற யாருக்காவது நீங்க அது அடிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் கம்ப்ளைன்ஸ்ல மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லைன்னா அந்த டிசிடபிள்யூஜிக்கோ இல்ல ஹைரார்கிக்கோ இல்ல ஆடிட் கமிட்டிக்கோ இவங்க யாருக்குமே சம்மந்தமே கிடையாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் ரிப்போர்ட் டு தீஸ் பீப்புள், தே வில் டேக் ஆக்ஷன். அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல, பிளஸ் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு சி இல்லையா. ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிடபிள்யூஜி கிட்ட தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நான் கம்ப்ளைன்ஸ்னு. அண்ட் இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்டா இருக்காங்க அப்படிங்கறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் கரெக்டா எக்ஸிபிட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டு கிளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா யூ ஹேவ் டு மாடிஃபை யுவர் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சஸ்பெக்ஷன், அதாவது நான் கம்ப்ளைண்டானும் தெரியல, கம்ப்ளைண்டானும் தெரியல,
பட் நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு, அதுக்கு கிளாரிட்டியான ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லும்போது அதை நீங்க எப்படி அணுகணும், ஹவு ஆர் யூ கோயிங் டு அப்ரோச் இட் அப்படிங்கிறத பத்தி தான் உங்களுக்கு suspected non-compliance we'll deal with. Do you understand? So we have laws and regulations which have a direct effect. அந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ண இது இப்ப நம்ம எதை பத்தி படிச்சிட்டு இருக்கோம், objectives of SA 250 படிச்சிட்டு இருக்கோம். objectives of SA 250ங்கிறது வந்து number 1 collect sufficient appropriate audit evidence, number 2 specified audit procedures, number 3 respond appropriately to compliance and non-compliance. புரியுதா? So you look here. So 3 objectives. Number 1, to obtain sufficient appropriate audit evidence regarding compliance with the provisions of those laws and regulations generally recognized to have a direct effect on the determination of material amounts and disclosures in the financial statements. Okay, va? Adukapro. Number 2, to perform specified audit procedures to help identify instances of non-compliance with other laws and regulations that may have or may not have a material effect on the financial statements. Okay, so number 1 is to obtain sufficient appropriate audit evidence regarding compliance. Number 2 is to perform specified audit procedures to identify instances of non-compliance with laws and regulations that may have a material effect on the financial statements. And number 3 is to respond appropriately to non-compliance or suspected non-compliance with laws and regulations identified during the audit. இதே தான் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபார்மேட்ல போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நம்பர் 3 இதுல என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் வித் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட், நான் சொன்ன மாதிரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, யாருடைய பொறுப்பு அது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இட் இஸ் தி பொறுப்பு ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிடபிள்யூஜி. ஓகே, வித் ஓவர்சைட் ஆஃப் டிசிடபிள்யூஜி. இவங்க தான் வந்து தே ஹாவ் டு மேக் ஷுர் தட் கம்ப்ளைன்ஸ் வித் ரிலேஷன் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிடபிள்யூஜிக்கு தான் இருக்கு. அண்ட் எப்படி நம்ம இந்த பொறுப்பை நம்ம எப்படி பத்திரமா செஞ்சு முடிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் ஹேவ் லாட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, மானிட்டரிங் தி லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ், என்னென்ன புதுசா லாஸ் வருது, நம்ம இதோட கம்ப்ளை பண்ணணும், அதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்டிடியூட்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் அப்ராப்ரியேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் அந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாம் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட்ஸை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணுங்க. கோட் ஆஃப் கண்டக்ட்னு ஒன்று வச்சிருக்கீங்க, லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நீங்க வந்து கம்ப்ளை பண்ணணும், அதை கரெக்டாக கம்ப்ளை பண்றாங்களா இல்லைன்னு மானிட்டர் பண்ணுங்க. லீகல் அட்வைசர்ஸ் யாராவது வெளியில இருந்து வர வச்சு அவங்கள நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள அசிஸ்ட் பண்ணி, தட் இஸ் அவங்கள ஹெட்டா வச்சு நீங்க அவங்க கூட அசிஸ்ட் பண்ணி இந்த என்டையர் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா கம்ப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு மானிட்டர் பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சிக்னிஃபிகண்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்வைரன்மெண்டல் ஹசார்ட்ஸ் இல்லாம இருக்கணும். அவங்களோட டிஸ்போசல் ஆஃப் ஆல் த மெடிக்கல் எக்ஸ்கிரீஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க எப்படி கரெக்டா பிரிச்சு இன்னும் டிஸ்போசல் பண்ணணும். சிரிஞ்ச் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், ஹியூமன் வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், மெடிக்கல் வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு தனியா ரெகுலேட்டரி அண்ட் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு லைசன்ஸ் எப்படி அப்டைன் பண்ணணும், டாக்ஸேஷன் எல்லாமே இருக்குல்ல, நிறைய லாஸ் இருக்கு. ஸோ ஒரு மெயின்டைன் பண்ணும், ரெஜிஸ்டர் போட்டு அந்த ரெஜிஸ்டர் சிக்னிஃபிகண்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, எதுக்கு டைரக்ட் எஃபெக்ட் இருக்கும், டைரக்ட் எஃபெக்ட் இருக்காது, எழுதி அவங்கள போட்டு மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ஓகே, சில கம்பெனில சில லார்ஜர் என்டிட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்றது மட்டும் இல்லாம இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை கரெக்டா வழி நடத்தி செல்றதுக்காக தே வில் அப்பாயிண்ட் ஸ்பெசிபிக் பீப்புளே அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா அசைனிங் அப்ராப்ரியேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன், ஒரு ஆடிட் கமிட்டி கிட்ட இல்ல ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கு ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆடிட் கமிட்டி கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனில எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே தட் இஸ் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கால நீங்க தான் பாத்துக்கணுங்கிற பொறுப்பு ஒரு ஆடிட் கமிட்டி கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு இன்டர்னல் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இல்ல கம்ப்ளைன்ஸ் ஃபங்க்ஷன் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிரியேட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி நீங்க தான் சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், நீங்க தான் வந்து எல்லா கம்ப்ளைன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும் அப்படிங்கறது பொறுப்பா அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
I've shown, right, இந்த இடத்துல நான் காமிச்சல உங்களுக்கு first pageல I've shown you இவங்க எல்லாருமே நீங்க இதுல பாருங்களேன் men women எல்லாருமே கலந்துருக்காங்க எத்தனை women இருக்காங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 yeah so almost வந்து top 1 2 3 4 5 6 7 நிறைய பேர் இருக்காங்கல்ல almost ஒரு 50-50 or 60-40 அந்த ரேஞ்ச்ல at least 40% of women are finding their food on being ஒரு chief compliance officer. So chief compliance officer போது அந்த ரோலுக்கு women are more suitable because they know the do's and don'ts, they know how to comply with the rules and regulations and they are more of a monitoring nature. So இந்த ரோலுக்கு வந்து women are more suitable because it requires a lot of எப்படி சொல்றதுன்னா ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படாது பட் ஒரு பாசிவ் இன்டெலிஜென்ஸ் தான் இல்லை தேவைப்படும் பட் யூ நீட் ரொம்ப டீடைலிங்ஸ் நிறைய தேவைப்படுறதுனால women are more suitable for this role and in the future in like from 10 years from now or 15 years from now we expect a lot of women in this role. So okay, apart from that women performing the role of chief compliance officer, what is the role of chief CCO? நம்ம படிச்சுக்கலாம் CFO CEO அந்த மாதிரி இப்ப CCOன்னு ஒரு ரோல் இருக்கு சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனில நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படி ஒரு பேங்க்ல இருந்தீங்கன்னா பேங்க் எந்த கம்பெனிக்கு நீங்க சிசிஓவா இருந்தாலும் சரி அந்த கம்பெனிக்கு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதெல்லாம் அப்ளிகபிளோ அந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் இவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி கம்ப்ளை பண்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கம்ப்ளை பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியதும் ரிஸ்க் வராமல் அதை ரிஸ்க்கை கவர்ன் பண்ண வேண்டிய பொறுப்பை இந்த சிசிஓ எடுத்துப்பாங்க ஓகேவா இது வந்து ரொம்ப லார்ஜர் என்டிட்டிஸ்க்கு தான் வெரி 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 ஸ்மால் என்டிட்டிஸ்க்கெல்லாம் தனியாக சிசிஓ அப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளாம் பெரிய ஆள் அப்பாட்டக்கர் கிடையாது வெரி லார்ஜ் என்டிட்டிஸ் லைக் ஈடல் வைஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு அப்படி இல்லைன்னா ரிலையன்ஸ்க்கு டாடா ஸ்டீலுக்கு அந்த மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பெரிய பெரிய லார்ஜ் என்டிட்டிஸ் எல்லாத்துலேயுமே சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு டெஃபினட்டா ஒருத்தர் இருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ அவங்க சொல்லிட்டாங்கல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் டு மேக் ஷூர் தட் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல் த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதோட கம்ப்ளை பண்ண வேண்டிய பொறுப்பு கம்பெனி தான் எடுத்துக்கணும் இப்போ ஆடிட்டோட பொறுப்பு என்ன அப்படின்னு ஆடிட்டோட ஜென்ரலான பொறுப்பு என்ன obtain reasonable assurance the financial statement taken as a whole free from material misstatement whether due to fraud or இதுதான் நம்மளோட ஆதி காலத்துல நம்ம படிக்கக்கூடிய நம்மளோட ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியே இதுதான் obtaining the reasonable assurance of the financial statements taken as whole free from material misstatement இதுதான் நம்மளோட மேஜரான ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கேரி அவுட் பண்றதுக்கு we should also make sure that எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் நமக்கு இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நம்ம இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம் ஓகேவா அதுதான் அவங்க சொல்றாங்க ஸோ ஆடிட்டர்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிவென்டிங் ஐயோ நான் கம்ப்ளைண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு ப்ரிவென்ட் பண்றதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு மூலையில நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா அது போய் நான் கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன் டிடெக்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு வாரண்டி கேரண்டி கொடுக்கறது நம்மளோட வேலை கிடையாது ஸோ ஆடிட்டர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிவென்டிங் த நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் I cannot be expected to detect the non-compliance with all the rules and regulations, all the laws and regulations. எதுல ஒரு சின்ன இடத்துல ஒரு non-compliance தான் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்ற அளவுக்கு we don't have the responsibility. ஏன் ஒரு ஆடிட்டருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை because he is not responsible. அவர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா he has to make sure that the financial statement taken as a whole are free from material misstatements. So material misstatements இல்லாம இருக்கா அதான் என் பொறுப்பு. So material misstatements எதனால வரலாம் non-complianceனால வரலாம். ஸோ நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நான் என்னோட ரிப்போர்ட்டை மாற்றணும் நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்றும் வரலன்னா நான் என்னோட ரிப்போர்ட்டை கிளீன் ரிப்போர்ட்டாவே கொடுக்கலாம் அவ்வளவுதான் என்னோட வேலை அப்படி சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா ஆடிட்டுக்கு வந்து சில இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்கு வாட் இஸ் இன்ஹெரண்ட் லிமிடேஷன் நான் என்னதான் பார்த்து பகுமானமா அந்த ஆடிட்டை பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே உள்ள இருக்கிற ஒரு ஃப்ராடை நான் கண்டுபிடிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிகாஸ் ஆடிட் பை இட்ஸ் ஓன் மெரிட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் சாம்பிளிங் தான் 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அதுல ஒரு 40 எடுத்து தான் செக் பண்ண முடியும் பேலன்ஸ் இருக்கு 60ல ஒரு ஃப்ராட் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னா அதை நான் கண்டுபிடிக்காம போனது ஏன் தப்பு கிடையாது பிகாஸ் ஃப்ராட்னும் போது அது மோர் கன்சீல்டா மோர் சொஃபெஸ்டிகேட்டடா மோர் கல்யூசிவா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணும்போது நான் ஒருத்தர் என்னோட டீம் மட்டும் வந்து அவங்க வேணும்னே மறைச்சு கன்சீல் பண்ற விஷயத்தை என்னால கண்டுபிடிக்க முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இட்ஸ் ஆல்வேஸ் தேர் ஸோ வந்து ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது But if I maintain my professional skepticism,
I've always told you, what is professional skepticism? Professional skepticism is a state of mind where you remain alert throughout your audit. நீங்க ஆடிட்க்குன்னு உள்ள போறதுல இருந்து வெளில வர வரைக்கும் you remain alert. You cannot take things for granted. You cannot put your trust in a documentation or in a paper or in a financial information that's given to you. அது மேல நீங்க 100% இது கரெக்டா தான் இருக்கும்னு நீங்க நம்ப கூடாது. You should always be alert. You should always be skeptical. இவங்க என்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு விஷயத்த, on the face of it, it looks good, but still there are chances that there might be some material misstatements or there might be any misstatements in these. Now, I should remain alert to the possibility that there might be some problem. அப்படிங்கிறதுக்கு நான் எப்பவுமே ஓப்பனா இருக்கணும். அதனால நான் அப்படிங்கிறது when an auditor enters into the premises of the auditee, there is always this inherent limitations to an audit, saying that inherent limitations to an audit because there is always a risk. கண்டிப்பா ஒரு unavoidable risk இருக்கு that there are some material misstatements that is there in the financial statements, but என்னால கண்டுபிடிக்க முடியாம போகலாம், may not be detected. Even though நான் அந்த ஆடிட்டர் ரொம்ப 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 பார்த்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப டியூ டிலிஜென்ஸோட ரொம்ப டிக்னிஃபைடா ப்ரொஃபஷனலா அதை நான் செஞ்சிருந்தா கூட I might still end up not detecting a material mistake, and that's not my problem because I have performed the audit in the most professional and diligent way. அதையும் தாண்டி என்னால ஒரு ஒரு நான் கம்ப்ளைன்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல, அதனால ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா இட்ஸ் நாட் மை ஃபால்ட் பிகாஸ் that's the inherent limitation of an audit அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி inherent limitations of audit இருக்கிறதுனால ஓகேவா? ஓகே, ஆடிட்டரோட எபிலிட்டி டு டிடெக்ட் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிரேட்டர் ஃபார் சச் ரீசன்ஸ். என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இந்த கான்டெக்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், த பொட்டென்ஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆன் த ஆடிட்டர்ஸ் எபிலிட்டி. அதாவது இந்த 3 ரீசன்ஸ் இருக்கிறதுனால ஆடிட்டரால பெரிய அளவுல ஒரு சூப்பர் ஹீரோவா அந்த இடத்துல ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. நம்பர் 1, there are many laws and regulations relating principally to the operational aspects of the entity that typically do not affect the finance. அதாவது லைசன்ஸ் வாங்குறது, கரெக்டா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வைக்கிறது, ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை கரெக்டா நம்ம ரெனியூ பண்ணமான்னு பாக்குறது, அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனிங்ஸ் கரெக்டான டேட்டை போட்டு அந்த பேப்பர் எடுத்து ஒட்டுறதுன்றது, அதுல ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல் கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும், சும்மா குட்டி குட்டி கம்ப்ளைண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல் கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸையுமே ஒரு ஆடிட்டரால செக் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ தட் இஸ் தி நம்பர் 1 limitation that auditor has when it comes to checking whether compliance is made அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய மெனி இருக்கிறதுனால that's one problem. இன்னொன்னு இவ்வளோ மெனி இருக்கிறதுனால இந்த எல்லா மெனியுமே டைரக்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு எஃபெக்டா காமிக்குமான்னு கேட்டால் காமிக்காது. தட் இஸ் ஒன் அனதர் ப்ராப்ளம். நம்பர் 2, சில நேரத்துல இந்த பசங்க ஃப்ராட் பண்ணுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டும் TCWG நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே சில நான் கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளோட அட்டென்ஷனுக்கு வரக்கூடாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஹாவ் டு கன்சீல் இட், கல்யூஷன், ஃபோர்ஜரி, டெலிபரேட் ஃபெயிலியர் டு ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன். மேனேஜ்மெண்ட்டே ஒரு ரூலை போட்டு அவங்களே ஓவர் ரைட் பண்றது, இன்டென்ஷனல் மிஸ்ரெப்ரசன்டேஷன், இந்த எல்லா தில்லாலங்கடி வேலையும் அவங்க பண்ணும்போது நம்மளால இந்த மெனி லாஸ்ல ப்ராபப்ளி ஒரு 56 லா இருக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய 56 லா இருக்கு. அதுல ஏதோ ஒரு லால 56வது லால ஒரு மைனரான ஒரு லாவா இருக்கலாம். அந்த லால ஒரு 30 ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு ரிக்குவயர்மெண்ட் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறது இவங்க டெலிபரேட்டா நம்ம கிட்ட இருந்து கன்சீல் பண்றாங்க, மறைக்கிறாங்கன்னும் போது அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை நம்ம ஒன்றும் AI கிடையாது, சூப்பர் ரோபாட் கிடையாது, சூப்பர் ஹீரோ கிடையாதுன்றதுனால தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். நம்பர் 3, இன்னொன்னு என்னன்னா, மொத்தம் 56 லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல 51வது லால 30வது கிளாஸ் அவங்க ஃபாலோ பண்ணலங்கிறது நிஜமாவே கம்ப்ளைண்ட்ஸா இல்ல நான் கம்ப்ளைண்ட்ஸான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐம் நாட் அ ஜட்ஜ் ஆஃப் இட். ஐம் ஜஸ்ட் அன் ஆடிட்டர்.
whether this non-compliance is really non-compliance இல்ல அதுல ஒன்றும் பிரச்சனை, இட்ஸ் நாட் அ பிக் டீல், அது கம்ப்ளை பண்ணலாம், இட் இஸ் கன்சிடர்ட் டு பி கம்ப்ளைடு தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து I'm not the person to do, I'm not the person to say whether it is compliance or non-compliance. சில நேரத்துல ஒரு ஒரு ஆக்ட் ஆஃப் not complying the 40th clause of 51st law, அது கம்ப்ளைன்ஸா நான் கம்ப்ளைன்ஸா எனக்கு தெரியாது, அவங்க அது கம்ப்ளை பண்ணல, பட் அந்த ப்ரொவிஷனை கம்ப்ளை பண்ணலனாலும் அது பரவாயில்ல, அது சும்மா ஒரு சப்ளிமெண்டரி தான், அது கம்ப்ளை பண்ணலனாலும் இட்ஸ் கால்ட் அஸ் கம்ப்ளைடு தான் அப்படின்னு நான் சொல்றதா, இல்ல நீ அது கம்ப்ளை பண்ணல அப்ப அது கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட்ஸ் தாங்கிற முடிவை நான் எடுக்கிறதா, அப்ப ஐ எம் நாட் இன் தி பொசிஷன் டு டூ இட் பிகாஸ் ஐ எம் நாட் தி ஜட்ஜ் ஃபார் இட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ whether an act constitutes non-compliance or not அப்படிங்கிறது is ultimately a matter of a legal determination by a court of law. It is not to be determined by me அப்படிங்கறத இங்க சொல்றான். இந்த 3 விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு ஆடிட்டர்னால சில விஷயங்களை கம்ப்ளைன்ஸா நான் கம்ப்ளைன்ஸா தெரியாத ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அவங்க அதை கம்ப்ளை பண்ணாம விட்டுட்டு அதை என்டையர் டெலிபரேட்டா மறைக்கும் போது அதை என்னால கண்டுபிடிக்க முடியாது. மூணாவது, நிறைய லாஸ் இருக்கிறதுனால, நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் லா வந்து அவங்க கம்ப்ளை பண்ணலங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 3 டிஃபிகல்டிஸ்னால தான் ஆடிட்டருக்கு இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸினுடைய பாதிப்பு அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வித் திஸ் ஐ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு என்ன சொல்லி தருவேன், இந்த மாதிரி 250ல வந்து SI 250 சேர்த்து 2 டைப்ஸ் ஆஃப் லா, ஒன்று வந்து டைரக்ட் எஃபெக்ட் இன்டைரக்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை நம்ம வந்து அப்படி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நான் வந்து உங்களுக்கு SI 250யோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஒரு தடவை படிக்கும் போது வில் கெயின் சம் கான்ஃபிடன்ஸ், அதுதான். ஓகேவா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியாத டவுட்ஸை கேளுங்க. புரிஞ்சிருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து பை த கிளாஸஸ். ஃபுல் ஃபிளெட்ஜ்டு CA ஃபைனல் ஆடிட் கிளாஸஸ் ஆர் அவைலபிள் இன் சாப்டர் பேஸ்டில் அவைலபிளா இருக்கு. ஸோ சாப்டர் நம்பர் 1 ஆல்ரெடி ஃபினிஷ்டு. உங்களுக்கு யூடியூப்லயும் லிமிடெட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஃபுல் ஃபிளெட்ஜ்டு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கீழே கொடுத்துருக்க நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் த ஃபுல் ஃபிளெட்ஜ்டு கிளாஸஸ் ஃபார் சாப்டர் நம்பர் 1 அண்ட் சாப்டர் நம்பர் 2 அண்ட் அதர் சாப்டர்ஸ் ஆர் ஆன் த வே. ஆன்லைன் லைவ் ரெக்கார்டிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது நாங்க ரியல் டைம்ல கம்ப்ளீட் பண்ண வில் பி அப்லோடிங் ஆல் தோஸ் கிளாஸஸ். Thank you so much. Have a nice day. Bye bye.